1 ராஜாக்கள் 18:30. 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. புதுசா ஆண்டவர் கட்ட சொல்லல, ஏற்கனவே இருந்த பலிபீடத்தை தான் சரி பண்ண சொல்றார். கவனிக்கணும், கொஞ்சம் சீரியஸா நீங்க கவனிக்கணும். காலையில ஏன் தேவைக்காக கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, இப்போ அவருடைய தேவைக்காக என்கிட்ட பேசுறாரு. எப்படி என் தேவைக்காக என்கிட்ட பேசும்பொழுது எனக்கு ஒரு உற்சாகம் இருந்ததோ, அதே போல அவருடைய தேவைக்காக என்கிட்ட பேசும்பொழுது என்கிட்ட அதே ஒரு உற்சாகமும் அதே மனநிலைமை என்கிட்ட இருக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிலாம் உத்தரவு கொடுப்பாருன்னா, ஆன்சர் ஆஃப் பீஸ், அதாவது மங்களமான உத்தரவு ஒன்று. ரெண்டாவது அக்கினினால கொடுக்கும் உத்தரவு. மூன்றாவது தேவ உத்தரவு. ஸோ இந்த 3 உத்தரவுகளை தான் இப்போ நம்ம 2வது இடத்துல நம்ம இருக்கிறோம். மங்களமான உத்தரவு, ஆன்சர் ஆஃப் பீஸ், அது என்ன செய்யும் பார்த்தோம். இப்போ 2வது இடத்துல நம்ம பாதிக்கு மேலே தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அக்கினினால உத்தரவு. இன்னைக்கு சபைக்கு தேவையான உத்தரவு என்னன்னா, இந்த மங்களமான உத்தரவுங்கிறது அது வேற நீட, வேற விதமான தேவைகள். அது என்ன செய்யும்னா, அது உலகத்தின் தேவைகளை அது பூர்த்தி செய்யக்கூடியது. இன்னும் சொன்னா, ஒரு தேவ பிள்ளைக்கு உலக பிரகாரமான தேவையா இருக்குல்ல, அதை பூர்த்தி செய்யக்கூடியது ஆன்சர் ஆஃப் பீஸ், அந்த மங்களமான உத்தரவு. ஆனா இந்த அக்கினியின் உத்தரவு இருக்கு பாருங்க, அக்கினினால் உத்தரவு, இது முழுக்க 100% முழுக்க இது சபையின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது. இது ராஜ்யத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது. இது தேவனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது. ஸோ அந்த பார்வை எனக்கு இருக்கணும். இப்போ இந்த அக்கினினால உத்தரவு, இதுல எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க கூடாது. எனக்கு கிடைக்கிறது முதலாவது சொன்ன மங்களமான உத்தரவு இருக்குல்ல, அதுலதான் எனக்கு கிடைக்கக்கூடிய காரியம் உள்ள இருக்கு. ஆனா இந்த அக்கினியினால் வருகிற உத்தரவு இது எனக்கல்ல, 100% இது கர்த்தருக்கு, 100% இது அவருடைய ராஜ்யத்துக்கு, 100% அவருடைய சபைக்கு, 100% அவருடைய சித்தம் அந்த பூமியில செய்யப்படுவதற்கு. அல்லேலூயா. இன்னும் புரிகிற மாதிரி சொல்றேன், மங்களமான உத்தரவு எனக்குள்ள செய்யப்படக்கூடியது. அடுத்த அக்கினியால் உத்தரவு என் மூலம் செய்யப்படக்கூடியது. கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புறவங்க எத்தனை பேருங்க? ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அந்த மங்களமான உத்தரவுல எத்தனையோ காரியங்கள் யோசேப்புக்கு, அந்த எகிப்துக்கு, அப்படி யோசேப்புடைய குடும்பத்துக்கு நடந்துச்சு. அதே பார்வை இங்க இருக்கக்கூடாது. அந்த பார்வை இங்க இருக்க, இங்க முழுக்க இந்த உத்தரவின் மூலம் தேவனுக்கு ஒரு காரியம் நடக்க போகுது. அவர் சபைக்கு சில காரியம் நடக்க போகுது. அது என் மூலம் நடக்க போகுது. ஆமென் சொல்றீங்களா? அப்ப இந்த அக்கினினால உத்தரவு வந்ததுக்கு எலியா என்ன பண்ணாரு? இந்த எலியா என்ன செய்தார்னா, 4 காரியம் செய்திருக்கிறாரு. அந்த வசனத்தை மோடி வாசிட்டு அடுத்த வசனத்துக்கு போ. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். நம்பர் 1, இன்னைக்கு இந்த அக்கினினால உத்தரவு சர்ச்சுக்கு, சபைக்கு, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, அக்கினி, the fire, தேவனுடைய அக்கினி. we need the fire. நம்ம ஒவ்வொருவருக்கும் சபைக்கு இன்னைக்கு என்ன தேவை? அக்கினி. என்ன அக்கினி வேணும்? தேவனுடைய அக்கினி. என்ன அக்கினி வேணும்? தேவனுடைய. ஒரு நாள் சென்னையில் ஊழியம் செஞ்சுட்டு உச்சி வெயிலும் மண்டையை பொழக்கிற நேரம், அந்த வட சென்னை, மாதாவரம், பேரம்பலூர் இந்த ஏரியாவில் ஊழியம் செஞ்சுட்டு அப்படியே நாங்கள் நடந்து பஸ்ஸில் இறங்கி நடந்து போயிட்டுருக்குறோம். அப்போது அங்கே ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு சர்ச்சு, கூரை செட்டு, கூரை தெரியுமா? என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்கீங்க? கூரை தெரியுமான்னு கேட்டேன். என்ன பார்த்து கேட்கலாம், உமக்கு கூரை இருக்கு. கூரை, அந்த கூரை சர்ச்சு உள்ள பார்த்து வெயில் தான், வெயில் 2 மணி வெயில் எப்படி இருக்கும்? மே மாதம் சம்மரில் பயங்கரமாக பிளக்கு.
அந்த நேரத்தில் உள்ள ஜெபம் நடக்குது. என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே அக்கினி அனுப்புங்க ஆண்டவரே. நாங்க வெளியே பேசிக்கிட்டோம். என்ன பேசிருப்போம்னு நினைச்சு பாருங்க. கூரைச்சட்டு ஏற்கனவே அக்கினி தாங்க முடியாம இருக்கும். உள்ள இருந்து அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே அக்கினிய. ஆனா நம்ம சிரிக்கிறோம். அன்னைக்கு முழு சபையும் அதுலதான் தாகத்தோடு இருந்தாங்க. அன்னைக்கு முழு சபையும், எல்லா சபையும், எல்லா பரிசுத்தவான்களும் அதுல மட்டும்தான் தாகத்தோடு இருந்தாங்க. இன்னைக்கு இதுக்காக ஜெபிக்கிற ஜெபம் எங்கேயுமே கிடையாது. சபையிலும் கிடையாது, வீடுகளிலும் கிடையாது, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கிடையாது. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, அக்கினி இல்லாம என்னிடத்துல 1000 கோடி இருந்தாலும், உலகமே என்னிடத்துல இருந்தாலும் எனக்கு அது பிரயோஜனம் இல்லை. என்கிட்ட எது இருக்கு இல்லையோ, ஆண்டவருடைய அக்கினி எனக்குள்ள கொஞ்சமாவது எரிந்து கொண்டு இருந்தா, அந்த எரிந்து கொண்டே வாழ்க்கையை நான் நிறைவு செய்வது போல ஒரு பாக்கியம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. 10 பேர் இருந்தா கூட கொட்டை அடிச்சுக்கிட்டு அக்கினிக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த அனுபவத்துல பங்கு பெற்றவங்க உட்கார்ந்துருக்கீங்க தானே? அதை மறுபடியும் ஆண்டவர் சபைக்கு உயிர்ப்பிப்பாராக. அல்லேலூயா. அந்த ஃபயருக்கு எலியா என்ன பண்ணார்னா, பலிபீடம், வசனம் போடுங்க, பலிபீடத்தை செக் பண்ணிட்டான். நீங்க கவுண்ட் பண்ணிக்கங்க. நம்பர் 1 பலிபீடத்தை செக் பண்ணிட்டான். நம்பர் 2 அடுத்த வசனம் போங்க. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து. அப்போ இந்த பலிபீடத்தை எதை வச்சு கட்டினாரு? 12 கற்களை வச்சு கட்டினாரு. அப்போ பலிபீடம் கட்டினார், அதை 12 கற்களால கட்டினார். இதான் முதல் காரியம். சரியா? அடுத்த 2வது என்ன பண்ணாரு? அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. 2வது என்ன உண்டு பண்ணாரு? வாய்க்கால்களை உண்டு பண்ணாரு. அடுத்து போங்க. விறகுகளை அடுக்கி. 3வது என்ன பண்ணாரு? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? விறகுகளை, விறகுன்னு சொல்லக்கூடாது, அங்க வசனம் எப்படி? விறகுகளை அடுக்கி. எப்படி எப்படி எப்படி? விறகுகளை அடுக்கி அடுக்கி. அடுத்து போங்க. ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து. போதும். இந்த 4 தான் பண்ணாரு. அக்கினி வருவதற்கு அந்த எலியா பண்ணது 4 காரியம். வரிசையா சொல்லுங்க வேகமா. 1 12 கற்களால் பலிபீடத்தை கட்டினார். 2வது வாய்க்கால்களை உண்டு பண்ணினார். 3வது விறகுகளை அடுக்கி வைத்தார். 4வது சந்து சந்தாக வெட்டினார். இன்னைக்கு ஆண்டவர் வெட்ட போறார், போட்டு தள்ள போறார். ஆமென் சொல்றீங்களா? வேகமா புள்ள போலாம். கவனிங்க. முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல வெளியே என்ன பண்ணிருக்கிறாரு? 12 கற்களால் பலிபீடத்தை கட்டினார். சாலமோனுக்கு அப்புறம் 12 கோத்திரம் சிதறடிக்கப்பட்டது. ஏன் அதை பண்ணாருன்னா, சவுல் முதல் ராஜா 40 வருஷம், தாவீது 2வது ராஜா 40 வருஷம், சாலமோன் 3வது ராஜா 40 வருஷம். 3வதுக்கு அப்புறம், சாலமோனுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, பிரிவுபட்டது, ராஜ்யம் பிரிவுபட்டது. இந்த ராஜ்யம் பிரிவுபட்ட உடனே 12 கோத்திரமும் சிதறடிக்கப்பட்டது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லி எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டு ஆளுக்கு ஒரு தசையா போயிட்டாங்க. இப்போ அவங்கள ஒண்ணு சேர்க்க முடியல. இப்போ கர்த்தர் எலியாவுக்கு உணர்த்துதல்படிதான் அவர் ஒன்னையும் செய்யறாரு. கர்த்தர் சொல்லி சொல்லிதான் செஞ்சாரு. எப்பொழுதுமே தேவனுடைய மனிதர்கள் தேவன் சொல்லாம எதையுமே செய்யறது இல்லை, செய்யவும் கூடாது. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறவங்க ஆமென் சொல்றீங்க? அப்போ அவர் கர்த்தர் சொல்லி சொல்லி செய்கிறார். அப்போ ஆண்டவர் அவர் கண்களுக்கு முன்பாக காண்பித்தார், என் ஜனம் பிரிந்திருக்குது. உடனே ஆண்டவர் உணர்த்தின உடனே அவருடைய அக்கினி வேணும்னா எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லி அந்த 12 கோத்திரத்தையும் இணைப்பதற்கு சமமாக, சபையை இணைப்பதற்கு சமமாக 12 கற்களை எடுத்து அடுக்கி வைத்தார். அதனால் அவர் என்ன பண்ணாரு? பலிபீடம் கட்டினார். இந்த கற்கள் புதிய ஏற்பாட்டில் எதை காண்பிக்கு? இந்த கற்கள் புதிய ஏற்பாட்டில் எதை காண்பிக்கு? புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கர்த்தர் இதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாரு?
பேதுருவின் மூலம் இந்த வெளிப்பாடு அவருக்கு கிடைக்கு. இந்த வெளிப்பாடு கிடைத்து அவர் சொல்றாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை, 1 பேதுரு 2:4-5 வசனங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜீவனுள்ள கல். சொல்லுங்க, போல்ல சொல்லுங்க, ஜீவனுள்ள கல். ஜீவனுள்ள கல். அந்த கல் வரப்போகுது. ஒரு சொப்பன வந்துச்சா, நேபுகாத்நேச்சார் தானியேலுடைய புஸ்தகத்துல மனிதருடைய கைப்படாத ஒரு கல் புரண்டு வந்துச்சா, அந்த சிலையில விழுந்துச்சா, அது நொறுங்கி போச்சா, அது வேற யாரும் இல்ல, ஜீவனுள்ள கல். சீக்கிரம் புறப்பட்டு வரப்போகிறது. இந்த மொத்த உலக ராஜ்யத்தின் மேல் மோத போகிறது. எல்லாம் தள்ளுபடியாக போகிறது. அந்த கல் ஒரு நிலையான ஆட்சியை இந்த பூமியில ஸ்தாபிக்க போகிறது. அது என்ன கல்லு? ஜீவனுள்ள கல். இது அவரை குறிச்சு அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். பூவோட சேர்ந்த நாரு மணக்கும். இயேசுவோட சேர்ந்த நானும் மணப்பேன். அவர் இல்லைன்னா அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நாங்களும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், நம்ம எல்லாரும். அடுத்த வசனத்துக்குள்ள போங்க. ஜீவனுள்ள கற்களை போல. நம்ம யாரு தெரியுமா? ஜீவனுள்ள கற்களை போல. ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கைதட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமைன்னு சொல்லுங்க. அப்போ இந்த விளக்கத்தின்படி புதிய ஏற்பாட்டுல கல்லுனா யாரு? விடிய விடிய நான் கத்தி உயிரை போக கத்திட்டு ஜீவனுள்ள கல் இயேசுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட யாரு வாராங்க? நீங்களும் நாங்களும், நம்ம எல்லாரும். அப்போ புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல கற்கள் அப்படின்னு வரும்போது ஜீவனுள்ள கல் அவர், அவரோடு கூட சேர்ந்த நம்மளும் வசனம் வருது. பார்த்தீங்களா? நானும் அந்த கல், அந்த கல்லோடு இணைக்கப்பட்ட ஒரு கல். அல்லேலூயா. அவர் இல்லாம நான் இல்லை. அதை சரியா கொண்டு போனோம். நான் இல்லாம நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில ஆளுக்க கொஞ்சம் வந்துட்டு அப்படி சொல்லுவாங்க, நான் இல்லாம நீங்க, நான் இல்லாம பாஸ்ட் இல்லை, நான் இல்லாம சர்ச் இல்லை. அவர் இல்லாம நான் இல்லை, அவர் இல்லாமல் நான் என்றும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? சோ கவனிங்க. இப்ப புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல கற்கள் என்பது சபை. சபை அங்க 12 கற்களை வச்சு பலிபீடம் கட்டப்பட்டது. இங்க 12 கற்களாகிய நம்மை கொண்டு, உங்களை, என்னை, நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த அண்ணன், அந்த அக்கா, அந்த தம்பி, தங்கச்சி, நம்மை கொண்டு பலிபீடம் கட்டப்பட கர்த்தர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. தேவன் கிரியை செய்யணும்னா, அக்கினி வேணும்னு விரும்புனீங்கன்னா, புதிய ஏற்பாட்டு கற்களாகிய சபை என்ன செய்யணும்னா ஒன்னு சேரணும். அன்னைக்கு 12 கோத்திரத்துக்கு சமமான 12 கற்களை ஒண்ணு சேர்த்தாரு. அந்த 12 கற்களும் முதல்ல ஒன்னா இல்ல, அங்கங்க கிடந்துச்சு. 12 கற்களும் அங்கங்க கிடந்ததை பிறக்கி ஒண்ணு சேர்த்தாரு. இன்னைக்கு கற்களாகிய நாம் சபை ஒண்ணு சேரணும். பலி அக்கினி வேணும்னா பலிபீடம் கட்டணும். பலிபீடம் கட்டப்படணும்னா ஒண்ணு சேரணும். நான் அவ கூட சேர மாட்டேன், நான் இவ கூட சேர மாட்டேன்னு செய்யக்கூடாது. அப்படி பேசக்கூடாது. அது நம்ம சபைக்கு அளவு கிடையாது. அது கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அளவு கிடையாது. சொல்லுங்க, ஒண்ணு சேரணும். 12 கோத்திரமும் ஒண்ணு சேரணும். புரியுதா உங்களுக்கு? இது இருந்தா தான் தாக்கத்தை உண்டு பண்ண முடியும். தாக்கத்தை உண்டு பண்ண. சபையில இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, எதனாலும் ஒண்ணு சேர்த்துடலாம். ஆனா ஜனங்களை மட்டும் என்ன செய்ய முடியல? ஒண்ணு சேர்க்க முடியல. ஒரு 1000 ஆடுகளை எனக்கு வாங்கித்தாங்க, நான் அதை ஒண்ணு சேர்ந்து மேய்ச்சி கொண்டு போயிடுவேன். கோச்சுக்கிடாங்க. அதே மாதிரி 1000 டேஷ் 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 எதனாலும் இங்க வாங்கி கொடுங்க, நான் ஒண்ணு சேர்த்து கொண்டு போயிடுவேன். சபையில எல்லாரும் ஒண்ணு சேர்த்துடலாம்.
ஆனா எதைத்தான் ஒண்ணு சேர முடியல. ஒத்துக்கிட்டீங்களா நீங்க? பரவாயில்ல, ஒரு 5 பேர் ஒத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கவனிங்க, சபையில இந்த வேற்றுமைகள் இருக்கிற வரைக்கும் பலிபீடம் கட்டக்கூடாது. நீங்க நினைக்கலாம், அப்ப பாஸ்டர் இவ்வளவு நாள் நாங்க ஆராதிக்கிறோம், நல்ல பாடல் கேட்கிறோம், அதெல்லாம் ஓகே. நல்ல பாடல் இருக்குனால போன வாரம் சொன்னேன் சத்தம் என்பது அக்கினி அல்லன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆராதனை இருக்கலாம், பாடல் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா சில நேரங்களில் பலிபீடம் தகர்க்கப்பட்டிருந்தாலும் கூட ஏதோ கிருபையின ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த ஃபயர் வரணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் டீப்பா உள்ள போய் நான் சரி செஞ்சா மட்டும்தான் அதை சரி செய்ய, அதை நான் எதிர்பார்க்கிறத ஆண்டவர் எனக்கு செய்ய முடியும். அப்போ கற்கள் ஒண்ணு சேரணும், அதுக்கு நிறைய சாக்ரிஃபை பண்ணணும். வேற்றுமைகள் வேரோடு பிடுங்கப்படணும். ஒண்ணு சேருதுன்னா என்ன? எல்லாரையும் நான் ஒண்ணு போல நேசிக்கணும். இவங்க தான் எனக்கு, அவங்க தான் எனக்கு, அந்த எண்ணம் சபைக்குள்ள இருக்க கூடாது. தெரிஞ்சவங்களையே நான் தேடி போக கூடாது. முகம் தெரியாமல் இருந்தாலும் நான் ஆராதிக்கிற இடத்துல அவங்களும் வந்திருக்கிறாங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தரை தேடி அவங்களும் வந்திருக்கிறாங்க. தேடி போய் கை கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். சோமா இருக்கீங்களாக்கா, சோமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். ஒரு பாஸ் சொல்லி கொடுத்தாரு சீசத்துவ, அதாவது புதிய ஆட்கள் யாரும் வந்தாங்கன்னா அப்படி கொஞ்சம் அவங்க ஒரு அந்த புறஜாதி மார்க்கத்தினுடைய அடையாளத்தோடு வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அடையாளத்தை பார்த்த உடனே இவங்க அங்கிருந்து இப்போ வந்திருக்கிறாங்க அப்படின்னு கண்டு கொண்டு உடனே முடிஞ்ச உடனே அவங்கள போய் விசாரிக்கணும். விசாரிச்சு பேசி எடுத்து செய்தியை கேட்டுட்டு, இல்லையா பாஸ்டர்கிட்ட கூட்டு வந்து, பாஸ்டர்மாட்ட கூட்டு வந்து, உதவி போதத்தை கூட்டு வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு கடைசியில் கீழே வரைக்கும் போய் நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்காகவாவது வருவாங்க. ஒரு ஆளுக்கு சோமலன்னா அட்லீஸ்ட் போய் விசாரிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஜெபம் பண்ணணும். ஆமா, மற்றவங்களுடைய பாரத்தை நாம் பங்கெடுக்கணும், மற்றவங்களுடைய சுகத்தை நாம் பங்கெடுக்கணும், மற்றவங்களுடைய கஷ்டத்தை நாம் பங்கெடுக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர். இதுதான் கற்கள் ஒண்ணு சேருகிற ஒரு அனுபவம். கவனிங்க, கர்த்தர் உணர்த்துவாரு. நான் ஊழியக்காரன் பேசத்தான் முடியும், இதுக்கு கீழ்ப்படிந்து செய்ய வேண்டியது சபை. ஆண்டவர் வந்து கையை பிடிச்சு அவட்ட கையை கொடுன்னு சொல்ல மாட்டாரு. உன் கையை பிடிச்சி தரதாரதார இழுத்துட்டு போய் அவட்ட போய் கையை கொடு இவங்கிட்ட அப்படி சொல்ல மாட்டாரு. உணர்த்துவாரு, ஊழியர்களை கொண்டு பேசுவாரு. கீழ்ப்படிய வேண்டியது சபை, கீழ்ப்படிய வேண்டியது நானு. இந்த பலிபீடம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்துல நான் கவனமா இருக்கணும். கற்கள் ஒண்ணு சேருகிற இந்த சூழ்நிலைகள்ல, இந்த நாட்களில் நான் ரொம்ப சீரியஸா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரை பத்தி யார்ட்டையும் நான் குறை பேசக்கூடாது. அப்படி பேசுனா ஒரு மாசம் அல்லது ஒரு வாரம் ஊழியத்துல கஷ்டப்பட்டு ஒரு 12 கல்ல ஒரு 4 கல்ல கர்த்தர் சேர்த்து வச்சிருப்பாரு. நீ குறை பேசல, அந்த 4 நொறுங்கி போயிடும். என்ன செய்யக்கூடாது? முடிஞ்சா நல்லதை பேசுங்க, தீயதை யார்ட்டையும் பேசாதீங்க. அது உங்க ஆவிக்கு ரொம்ப நல்லது, உங்க ஸ்பிரிட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்னு சொல்றேன், நீங்க அது வரைக்கும் முழங்கால ஜெபம் பண்ணிருப்பீங்களா? ஜெபம் மேல போயிருக்குமா? ஆண்டவர் பார்த்து என் பிள்ளை இத்தனை மாசமா காத்திருக்கிறான்னு சொல்லி அங்க இருந்து ஒரு தூதனை அனுப்புவாரா? பதில கொண்டு வந்துகிட்டே இருக்கும் பொழுது நீங்க பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் குறை பேசுனீங்கன்னா பாதி தூரத்திலே திரும்பி போயிடுவாரு. ஆண்கள் பக்கம் தான் 2 பேர் ஆண்கள் சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களை பத்தி நான் குறை பேசுறதுனால, சபையில ஒருவரை பத்தி இன்னொரு இடத்துல, இன்னொரு பத்தி இன்னொரு இடத்துல, அவர்களை பத்தி இவரிடத்துல, இவரை பத்தி அவரிடத்துல பேசுவதனால நீங்க கவனிங்க, யாரை பற்றி பேசுறீங்களோ அவருக்கு 1 இன்ச்சு கூட ஆசீர்வாதம் குறைய போகிறது இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க மண்ணள்ளி போட்டுக்கிறீங்க. உங்க ஜபத்துல நீங்க மண்ணள்ளி போடுறீங்க, உங்க காரியங்களை நீங்களே மண்ணள்ளி போடுறீங்க. ஒரு தீர்மானம், இங்க இருக்கிற அத்தனை பேரும் உறுதியா இருக்கணும். உசுறு போற வரைக்கும் யாரை பத்தி நான் பேச மாட்டேன், குறைவு பேச மாட்டேன், தீயதை பேச மாட்டேன். அப்படி பேசினா அது எனக்கும் என் சந்ததிக்கும் பாதிப்பு உண்டாகும். ஒன்னு சொல்றேன், ஊழியரோ விசுவாசியோ யாரை பத்தியும் அழைக்கப்பட்டவங்கள, அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சிக்கப்பட்டவங்கள, ஞானஸ்நானம் பெற்றவங்கள, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்கள துணிஞ்சு உங்க நாவை திறந்து அவர்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசிடாதீங்க. அது பயங்கரத்திலும் பயங்கரம், பயங்கரத்திலும் பயங்கரம்.
கர்த்தர் அதை பயங்கரமா கணக்கெடுப்பார். சபையாருக்கு சுருக்கமா சொல்றேன், சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து அத்தனை பேரும் நான் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவர்களை குறித்து நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. பேசுறதுக்கு அவங்களுக்கு எல்லா தகுதி இருந்தாலும், அவங்ககிட்ட அந்த குறை உண்மையிலே இருந்தாலும், பேசுறதுக்கு எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. நான் பேசவே கூடாது. அது என்ன ரொம்ப பாதிக்கும். அது என்ன தனிப்பட்ட ரீதியிலையும் பாதிக்கும், என் குடும்பத்தை பாதிக்கும், டோட்டல் சர்ச்சை பாதிக்கும். அந்த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம், பாடி ஆஃப் கிரைஸ்ட், அது பாதிக்கும். கற்கள் என்ன செய்யணும்? ஒண்ணு செய்யணும். பிசாசு எங்க இருக்கிறான் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த கோயில்கள்ல இந்த சுடுகாட்டுல கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? எங்க இருக்கிறான் தெரியுமா? எங்கே பிரிவினைகள் இருக்கிறதோ, எங்கே சண்டைகள் இருக்கிறதோ, எங்கே பொறாமைகள் இருக்கிறதோ, எங்கே புறங்கூறுதல் இருக்கிறதோ, எங்கே அவதூறு பரப்புகிற காரியம் இருக்குதோ, எங்கே வேண்டாத காரியங்களை குறித்து மற்றவர்கள் குறித்து பேசுகிற குறை பேசுகிற காரியம் இருக்கிறதோ, அங்கேதான் பிசாசு இருக்கிறான். என்ன பயங்கரம் இல்ல? அப்போ நீ மற்றவங்களை பத்தி பேசணும்னா அவன் கூட யாரு? அப்படித்தான் நான் பாதி பிரசங்கம் பண்ண, மீதி நீங்க தான் பிரசங்கம் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? உங்க வீட்டுக்கார குறிச்சு கூட மற்றவங்கிட்ட சொல்லாதீங்க. உங்க மனைவியை குறிச்சு கூட மற்றவங்கிட்ட சொல்லாதீங்க. உங்க ரெண்டு பேத்துக்கும் டிஷும் ஆகி போச்சு. உடனே அத்தவங்கிட்ட ஃபோன் போட்டு அவர் இப்படி அப்படிலாம் பேசாதீங்க. என்னன்னு தெரியல, பளிச்சுன்னு வருது, பளிச்சுன்னு வருது. தயவுசெய்து தப்பா பண்ணாதீங்க. பண்ணியிருந்தா இன்னைக்கு நைட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி அவருக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்து இன்னைக்கு ஒப்புரவாயிருங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஒண்ணு எங்க தேவன் நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நீங்க நல்லா ஆர்ப்பரித்து பாடல் பாடுகிற இடத்துல மட்டும் கர்த்தர் இல்லை. நான் என்னுடைய ஒவ்வொரு அசைவுலையும் கர்த்தர் இருக்கிறாரு. என் ஒவ்வொரு யோசனையிலையும் ஆண்டவர் இருக்கிறாரு. என் நாவு வாய் திறக்கும் பொழுது அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் தவறான என்ன தெரியுமா? அப்படியே பொங்கி ஆர்ப்பரித்து ஆறா ஓடி சபையில அப்படி பயங்கரமா டெத்தோடு ஆராதிக்கிறோம்ல, அப்பத்தான் ஆண்டவர் இருக்கிறாரு. என்ன சொல்லிட போறேன்? ஒவ்வொரு அசைவிலையும் அவர் இருக்கிறாரு. You should be very careful. ரொம்ப கவனமா இருக்கும். நிறைய வசனங்களுக்குள்ளலாம் போனா டைம் ஆயிருது. நீங்க பிலிப்பியர் 2:2 மட்டும் போங்க. பிலிப்பியர் 2:2 பிலிப்பியர் 2:2 சீக்கிரம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய். என்ன ஆத்துமாக்கள்? இசைந்த ஆத்துமாக்களாய். இசைந்த ஆத்துமாக்கள். பிசைந்த ஆத்துமாக்களா இருக்கக்கூடாது. ஒண்ணுக்கு ஒண்ணு பிசைஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து. என்னது? ஒன்றையே சிந்தித்து. அப்பத்தான் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நீங்க 10 கோடியை வச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அதுதான் ஒரு ஃபயரை எங்களுக்கு கொடுக்கும், ஒரு அக்கினி எங்களுக்கு கொடுக்கும். சொல்றது புரியுதா? அல்லேலூயா. இசைந்த ஒன்றையே சிந்திக்கணும். கர்த்தர் எதை சிந்திக்கிறாரோ பாஸ்டர் அதை சிந்திக்கணும். பாஸ்டர் சிந்திக்கிறத எல்லா விசுவாசிகளும் சிந்திக்கணும். இப்போ ஒரு அக்கினின்னு பாஸ்டர் பேசுறாருன்னா முழு சபையும் எங்க சபைக்கு அந்த அக்கினி வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஒரே சிந்தையா இருக்கணும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் என்கிட்ட என்ன பண்றா, இதை மற்ற டிரான்ஸ்லேஷன்ல ETPங்கிற டிரான்ஸ்லேஷன்ல இதே வசனம் நான் வாசிக்கிறேன். அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். அப்பதான் என்ன கட்ட முடியும்? என்ன கோட்டை விட்டீங்களா? என்ன இப்ப எதை கட்டிக்கிட்டு இருக்கோம்? பலிபீடம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப எதை கட்டிக்கிட்டு இருக்கோம்? இந்த சாயங்காலம் ஆராதனையில கர்த்தர் எதை கட்டிக்கிட்டு இருக்காரு? நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன கட்டிக்கிட்டு இருக்கோம்? எதை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம்? கற்கள். அந்த கற்கள் யாரு? நானு, நம்ம எல்லாரும். அதுக்குத்தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்குத்தான் அந்த ஒன்னஸ். We need oneness.
கொரிந்தியர்ல பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. அதை சிந்திச்சிருப்பீங்களான்னு தெரியல. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த வசனத்துக்கு நான் எடுக்க விரும்புறேன். கொரிந்தியர்ல 10:16, 1 கொரிந்தியர் 10:16-17 அந்த வசனத்தை கொஞ்சம் உத்து கவனிக்கணும், சரியா? 1 கொரிந்தியர் 10:16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். புரியுதோ புரியலையோ? ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த 17ல இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 17 வாசிங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் அநேகரான நாம் ஒரே திருவிருந்த குறிச்சிங்க கொண்டு வராரு. இந்த வசனம் அப்படியே இருக்கணும்ண்ணே. அந்த ஒரே அப்பங்கிறது யாருன்னா நமக்காய் பிற்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு. அவர் நமக்காய் பிற்கப்பட்ட, இது உங்களுக்காய் பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அடையாளம். கம்யூனியன்ல அந்த வார்த்தை சொல்லப்படும், பார்த்தீங்களா? இது அந்த ஒரே அப்பங்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து, நமக்காய் பிற்கப்பட்ட இயேசு. இப்ப எல்லாரும் வாங்க, கூட வாங்க அடுத்த வார்த்தைக்கு. நம்ம அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியா, நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியா. கம்யூனியன் எடுக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிற்கப்பட்டால அந்த அப்பத்தில் நம்ம எல்லாரும் பங்கு பெறுகிறபடியா அடுத்த வார்த்தையில முழு கவனம் இருக்கணும். அநேகரான ஒரு காலத்துல நான் வேறு, அவங்க வேறு, அவங்க வேறு, இவங்க வேறு, இவங்க வேறு. நம்ம எல்லாரும் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பிடிச்சிட்டாரு, ரட்சித்து கொண்டு வந்துட்டாரு. அநேகரான நாம் அப்படின்னா அத புரியுற மாதிரி சொன்னா நல்லா கவனிக்கணும். இத பல கோத்திரம் இப்ப உள்ள இருக்கு. இந்த சபைக்குள்ள பல கோத்திரம் இருக்கு. ஒவ்வொருவரும் உலக பிரகாரமான ஏதோ ஒரு கோத்திரத்தை நம்ம சார்ந்தவர்கள். உலகம் நமக்கு அந்த அடையாளத்தை கொடுத்துருக்கு. நம்ம விரும்பல, ஆனா கொடுத்து தொலைச்சிட்டாங்க. அது என்னத்தை வச்சு கொளுத்த தெரியல, கொளுத்திடுவோம். இன்னைக்கு கொளுத்தத்தானே நம்ம வந்திருக்கோம். அவர் கொளுத்துவாரு. எல்லாரும் எரிஞ்சிட்டு தான் போனோம். ஹல்லேலூயா. காலையிலேயே நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் பாடிட்டே போனோம். இன்னைக்கு எரிஞ்சிட்டே போறோம். இன்னைக்கு ஒரு எரிய போகுது, எரிய வேண்டியதெல்லாம் எரிய போகுது. ஹல்லேலூயா. சில ஆட்கள் ஏற்கனவே எரிஞ்சு நான் சாம்பலாத்தானே கிடக்கேன், நீ என்ன எரியறதுக்கு இருக்குன்றீங்க. அநேகரான நாம்னா அதுக்குள்ள பல கோத்திரமும் உள்ள இருக்கு. பல தரப்பட்ட ஜனங்கள், படித்தவங்க இருக்காங்க, படியாதவங்க இருக்காங்க, பணக்காரர் இருக்கிறாங்க, ஏழை இருக்கிறாங்க, அந்த கோத்திரத்தில் உள்ளவங்க இருக்காங்க, இந்த கோத்திரத்தில் உள்ளவங்க இருக்காங்க, அந்த சமுதாயம் இருக்கு, இந்த சமுதாயம் இருக்குது. உலக பிரகாரமாக நான் அந்த சி, நீ இந்த சி, எல்லா சியும் உள்ள கிடக்கு, எல்லா சியும் உள்ள கிடக்கு. நீங்க யாரா வேணா இருந்துக்கோங்க, அது கூட 2 சியும் போட்டுக்கோங்க, A to Z வரையும் போட்டுக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எல்லாரும் இப்போ உள்ள வரும் பொழுது அநேகரான நாம் ஒரே அப்பமோ ஒரே சரீரமா இருக்கிறோம். இதற்கு ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் நல்ல வாயை திறக்கணும், நல்ல வாயை திறக்கணும், கை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தணும். இந்த சபையில அநேகரான நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்படும் பொழுது ஒரே அப்பம், ஒரே சரீரம், ஒரே அப்பம், ஒரே சரீரம், ஒரே அப்பம், ஒரே சரீரம், இயேசுவின் நாமத்தில். ஒரே அப்பம். இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை அடையாளம் இருந்தாலும் இந்த கட்டடத்துக்குள்ள வந்த உடனே எனக்குள்ள இருக்க வேண்டியது நான் ஒரே அப்பம், நான் ஒரே சரீரம், ஒரே அப்பம். அப்பம் எதுல செய்வாங்க? எதுல செய்வாங்க? கோதுமை. அதுக்கு பேர் தான் அப்பம்.
கவனிங்க, இந்த அப்பத்தை எப்படி செய்வாங்க அப்படின்னா, அன்னைக்கு அவங்க வீட்டில் முத்தத்தில் இருந்து, உங்களுக்கு அந்த காலத்தில் உங்கள் பாட்டிகளை பார்த்துருப்பீங்க, உங்கள் தாய்களை பார்த்துருப்பீங்க, இதுகளுக்கெல்லாம் பார்த்துருப்பான்னு தெரில. எனக்கு இது முழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. கவனிங்க, அந்த காலத்தில் பாட்டிமாருங்க காலை அப்படி நீட்டி வச்சுக்கிட்டு, ஒரு கல்லு கீழே இருக்கும், மேலே இன்னொரு கல் இருக்கும், நடுவில் அந்த பயிரை போட்டுக்கிட்டு ஒரு சுத்து சுத்து சுத்து, என்ன பேர்? திருக்கையா? அப்படி போட்டு சுத்தினா சார் ஏதோ பேர் கூட, ஏன் சட்டை போடுறீங்க? இப்போ அதுக்கு இப்போ அதான் முக்கியம். நான் ஒரு மனம் தவிர்த்து பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஒரு காரியத்துக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கோங்களேன். கவனிங்க, என்ன அந்த பேர் எதோ அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு வைக்க போகிறீங்களா? இல்லை, சரி கவனிங்க. இப்போ அதை உள்ளே போட்டு சுற்றுவோம். அதே மாதிரி அந்த நாளில் இப்போ நமக்கு எல்லாமே மிஷின் மேடு, அன்னைக்கு அப்படி இல்லை. அதே மாதிரி கற்கள் சேர்ந்ததில் என்ன பண்ணுவாங்கன்னா, கோதுமைகளை கொண்டு அதில் போட்டு இடித்து அதை மாவாக்குவாங்க. மாவாக்கி அந்த மாவுல இருந்து அப்பத்தை சுடுவாங்க. இப்போ கவனிக்கணும், இந்த அப்பம், ஒரு அப்பம் இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு அப்பம் ரொம்ப பெருசா இருக்கும், ஒரு அப்பங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும், சரியா? அந்த ஒரு அப்பம் சுடுறதுக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கோதுமையில ஒரே ஒரு சிங்கிள் கோதுமையில செய்வாங்களா, அல்லது அநேக கோதுமைகளை ஒன்று சேர்த்து செய்வாங்களா? அந்த அநேக கோதுமையில ஒன்று சேர்க்கிறாங்களே, அந்த கோதுமைக்குள்ள பெரிய சைஸும் கிடக்கும், சின்ன சைஸும் கிடக்கும், ரொம்ப பெரிய சைஸும் கிடக்கும், ரொம்ப சின்ன சைஸும் கிடக்கும், எல்லாமே உள்ள கிடக்கும். இது அப்படியே கொண்டு போய் அப்பமாக்குனா அந்த பெரிய சைஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு சைஸா பார்ப்பாங்க, பெரிய சைஸ் சின்ன சைஸ்ல ஒரு சைஸா பார்ப்பாங்கிறதுக்காகத்தான் அந்த கோதுமைகளை அப்படியே கொண்டு போய் அப்பமா செய்யாம அந்த எல்லா கோதுமைகளும் கற்களுக்குள்ள வச்சு அதை இடிச்சு அதை மாவாக்கி, அந்த மாவு வந்ததுக்கு அப்புறம் அதுல பெரிய கோதுமை அடையாளம் தெரியாது, சின்ன கோதுமை அடையாளம் தெரியாது, எந்த கோதுமை அடையாளம் தெரியாது, எல்லாமே மாவாயிரும், எல்லாமே மாவாகி அதுல இருந்து அப்பம் வரும். அதைத்தான் சொல்றாரு, எத்தனை கோதுமைகள் எத்தனை சைஸ்ல இருந்தாலும் எல்லாம் மாவாக்கப்படுகிறது, அடையாளம் தெரியாதபடிக்கு மாவாக்கப்படுகிறது. கவனிங்க, உலகத்துல எனக்கு இருக்கிற அடையாளம் தெரியாது, உலகத்துல எனக்கு டீச்சருங்கிற அடையாளம் அந்த அப்பத்துக்குள்ள வராது, டாக்டருங்கிற அடையாளம் அந்த அப்பத்துக்குள்ள வராது, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ங்கிற அடையாளம் அந்த அப்பத்துக்குள்ள வராது, பிரைவேட் கம்பெனி மேனேஜருங்கிற அடையாளம் அந்த அப்பத்துக்குள்ள வராது, நான் சூப்பர்வைசர் அடையாளம் எதுவுமே அந்த அப்பத்துக்குள்ள வராது. அந்த அப்பத்துக்குள்ள ஒரே அப்பம், ஒரே மாவு, எல்லாம் இடித்து மாவாக்கப்படும். அதுக்கு இருக்கிற ஒரே அடையாளம் அவருடைய அப்பத்துல இணைக்கப்பட்டவங்க, அவர் சரீரத்துல இணைக்கப்பட்டவங்க. எல்லாம் கைதட்டி ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த சபையில கர்த்தர் தம்முடைய அக்கினியை போடுவாராக, அக்கினியை போடுவாராக, கர்த்தர் அக்கினியை போடுவாராக, கர்த்தர் அக்கினியை போடுவாராக. ஒரே அப்பம், ஒரே அப்பம். ஜெபி ஜெபி ஜெபி, சபைக்காக ஜெபி, சபைக்காக ஜெபி, சபைக்காக ஜெபி, சபைக்காக ஜெபி. ஒரே அப்பம், ஒரே அப்பம். ஜெபி, சபைக்காக ஜெபி. இந்த சபையில இந்த அனுபவத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒரே அப்பத்துல நான் இணைக்கப்பட்டதுனால என் அடையாளம் உடைக்கப்படட்டும், மாவாக்கப்படட்டும். நாங்க எல்லாரும் ஒரே மாவிலிருந்து வந்த ஒரே அப்பம், கிறிஸ்துவின் அப்பத்தில் இணைக்கப்பட்ட ஒரே அப்பங்கிற அந்த பேரு மட்டும், அவருடைய பேரு மட்டும் எங்க மேல இருக்கட்டும். பார்க்கும்போது அந்த ஒரே அப்பம் கிறிஸ்துவின் அப்பத்தில் இருந்து இணைக்கப்பட்டவங்க மட்டும் அடையாளம். இந்த சபையை பார்க்கிறவங்களுக்கு இந்த அடையாளம் மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இதை தரணும்னு சொல்லி ஏக்கத்தோடு நான் பிரசங்கம் பண்றேன். நீங்களும் அந்த அர்ப்பணத்தோடு இதை கேட்கணும், இதற்காக நீங்க அர்ப்பணிக்கணும். யாரையும் ஒரு மாதிரியா மேலே எங்களெல்லாம் பார்க்க கூடாது.
எல்லாரையும் ஒரே அப்பமா தான் பார்க்கணும். உங்க எல்லாரும் நான் இப்ப எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? கர்த்தருக்கு முன்னால இருக்கிற பறந்து விரிந்த மிகப்பெரிய மேஜையில வைக்கப்பட்ட ஒரு அப்பத்தை போல நீங்க எல்லாரும் ஒரே அப்பமா தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எல்லாரையும் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அந்த பார்வை தான் உங்க எல்லாருக்கும் வரணும். கம்மியில் ஒன்று அப்போ, ரெண்டாவது ரசம், திராட்சை ரசம். அதுவும் அதே மாதிரி தான். ஆலையில் கொண்டு போய் அதை மிதித்து பிழிஞ்சு ரசமாக்குவாங்க. அந்த பிழிஞ்சு ரசமாக்குனதுக்கப்புறம் எல்லாமே சாரில் அந்த கச்சாடியில் எடுத்து கொண்டு வருவாங்க, பாத்திரத்தில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அது எந்த தோட்டத்தில் விளைஞ்ச திராட்சை பழம்னு தெரியாது, அது யார் தோட்டத்தில் உள்ள திராட்சை பழம்னு தெரியாது, அது சின்ன பழமா பெரிய பழமானு தெரியாது, அது இனிச்ச பழமா புளிச்ச பழமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. எல்லாம் மிதிச்சு புளிஞ்சு அதை ரசமாக்கின அது ஒரே ரசமா மாறும். இந்த அப்பத்துல எப்படி கிறிஸ்துவின் சரீரத்துல அந்த ஒரே அப்பத்துல அவர் பந்தியில நான் பங்கெடுக்கிறது போல இந்த சபையில அந்த அடையாளம், நாங்க அந்த ஒரே அப்பங்கிற அந்த ஸ்தானம் எங்களுக்கு வரணும், அந்த அர்ப்பணம் எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. யூதன் என்றும் இல்ல, புரியுதா? இந்த வடக்கு ராஜ்யம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா அசிரியனோடு கலப்பமாயிட்டு. யூதர்கள் இஸ்ரவேலர்களுடைய மற்ற கோத்திரங்கள் அசிரிய ராஜாவோடு அசிரிய கூட்டத்தோடு கலப்பினமா மாறிட்டாங்க. இஸ்ரவேலர்களும் பிரஜாதிகளும் ஒன்று சேர்ந்து அதிலிருந்து பிறந்தவங்க தான் இந்த கலிலேயர்கள், அதிலிருந்து பிறந்தவங்க தான் சமாரியர்கள். சமாரியாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? சமாரிய ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னாரு? என்ன பேர் கொடுத்தாரு? நாய், நாய்க்குட்டின்னு சொன்னாரா? யூதர்கள் அப்படித்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கலப்பினம். இஸ்ரவேலர்கள் அசிரியர்கள், இஸ்ரவேலர் பிளஸ் அசிரிய பிளஸ் ஈக்குவல் டு கலப்பினத்தை சேர்ந்த அந்த சமாரியர்கள். அதனால யூதர்கள் அந்த கலிலேயர்களை அருவருப்பா பார்ப்பாங்க, அருவருப்பா கீழ்த்தரமா பார்ப்பாங்க, மோசமா பார்ப்பாங்க. நான் தான் உயர்ந்த ஜாதி, நீ எல்லாம் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு யூதர்கள் கலிலேயர்களை பார்ப்பாங்க. கர்த்தர் அதை உடைப்பதற்காகத்தான் 12 சீசர்கள்ல பெரும்பான்மையானார கலிலேயாவிலிருந்து கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. எப்பொழுதுமே சில பெருமைகளோடு அலைறாங்க பாருங்க, அவனுக்கு உண்மையிலே உலகத்துல அந்தஸ்து இருக்கும், உண்மையிலே அவனுக்கு அந்தஸ்து இருக்கும். ஆனா அந்த பெருமையோடு அலைறான் பாருங்க, அவனை உடைக்கிறதுக்கு அவன் யார கீழ்த்தரமா பார்க்கிறானோ அவனைத்தான் கர்த்தர் தன் கையில எடுப்பாரு, அவர்களைத்தான் கர்த்தர் தன் கையில எடுப்பாரு. அல்லேலூயா. சோ இப்போ பலிபீடம் கட்டியாச்சு, கட்டணும். இதை கேட்டாச்சு, இதுக்கு நீங்க அர்ப்பணிச்சு இதை வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா 32 வாசிங்க, 1 ராஜாக்கள் 18:32 வாசிங்க. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்கதான இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, வாய்க்கால் பலிபீடம் கட்டின உடனே இப்ப வாய்க்காலை உண்டு பண்றாரு. எதுக்குன்னா தண்ணீர் வந்து நிரம்பி தேங்கி வைப்பதற்கு, தண்ணீர் ஓடி வருவதற்கு அந்த வாய்க்கால தண்ணீர் இருக்கணும். தண்ணீர் ஊற்றின உடனே அப்படியே எங்கிட்டாவது சரிஞ்சுக்கிட்டு ஓடிடக்கூடாது. வாய்க்கால்னா 2 பக்கம் என்ன இருக்கணும்? வரப்பு, நடுவுல ஒரு பள்ளம், இதுதான் வாய்க்கால். அது வந்து விசாலப்படுத்தப்படுது. சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க. என்னப்படுத்தப்படுகிறது? விசாலப்படுத்தப்படுகிறது. வெட்டி விசாலப்படுத்தி கரையை உண்டு பண்ணி வாய்க்கால் உண்டு பண்ணுவாங்க. இந்த வாய்க்கால் இருந்தா தான் தண்ணீர் ஊற்றின உடனே அதுக்குள்ள ஓடி அப்படியே சுத்தி வந்து தேங்கி நிற்கும், தண்ணி உள்ள சேவாய் நிற்கும். இப்போ ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் ஊற்றப்படும் பொழுது, என் இருதயத்தில் பொங்கி வரும் பொழுது, ஊற்றப்படுவதற்கு கர்த்தர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, என் வாய்க்கால் விசாலமாகணும்,
என் இருதயம் விசாலமாகணும், என் மனசு விசாலமாகணும், என்னுடைய உள்ளம் விசாலமாகணும். குறுகி போயிருந்தா ஊத்தம் தண்ணி உள்ள வராது. குறுகி போயிருந்தா தண்ணி பிள்ளை வச்சு தான் ஊத்தணும். உங்களுக்கு குறுகி கூட விசாலமாக்கணும். கையை வச்சு சொல்லுங்க, விசாலமாக்கணும். தண்ணீர் ஓடி வர்றதற்கு வாய்க்கால் விசாலமாகணும். என் இருதயம் விசாலமாகணும். இருதயம் விசாலமானத்தான் தேவன் ஊற்றுகிற தண்ணீர் எனக்குள்ள பொங்கி வரும், எனக்குள்ள தங்கி இருக்கும். எனக்குள்ள தங்கி இருந்து அது என்ன வழி நடத்தும். இருதயத்தை அடைக்க கூடாது, மனசை அடைக்க கூடாது. கர்த்தருக்கு இருதயத்தை விசாலமாக்கி கொடுக்கணும். கர்த்தாவே சொல்லும், என்ன சொன்னாலும் கேட்பேன். இதுக்கு பேர் தான் விசாலம். குறுகின புத்தி எனக்கு இருக்க கூடாது, குறுக்கு புத்தியும் இருக்க கூடாது, குறுகின புத்தியும். என்னங்க அவர் மாறியா இருக்கீங்க? கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. முகத்துல வலிது பாருங்க, ஆளுகளை பாரு. என்னுடைய இருதயம் என்ன ஆக்கப்படணும்? ஆண்டவர் சொல்றாரா? ஏத்துக்கிறேன். விசாலமான இருதயத்தோட புரிஞ்சு ஏத்துக்கிடணும். இருதயத்தை அடைக்க கூடாது. உன் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். அதுக்கு மட்டும் இருதயத்தை அப்படியே பிளாஸ்டிக் இருதயமா நினைச்சா அப்படி விரிச்சு கொடுக்க, நினைச்சா அடைக்கிறதுக்கு அப்படி இல்லைல்ல. எனக்கு விருப்பமான வார்த்தை வரும் பொழுது விசாலமாக்கிக்கிட்டு, எனக்கு விருப்பம்ல வார்த்தை வரும்போது டப்புன்னு அடைச்சிடக்கூடாது. அடைக்கப்பட்டாச்சுன்னா இருதயம் கடினப்பட்டுரும். இந்த பார்வோனுக்கு எத்தனை அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாரு. எத்தனை முறை மோசே போய் பேசுறான், பார்வோன் ஆரோன் போய் பேசுறான். ஒவ்வொரு முறையும் பேசும்பொழுது கேட்பான். கேட்டுக்கிட்டு அடுத்த வசனம் சொல்லும், அவன் இருதயம் என்னாச்சு? கடினமாச்சுன்னா அவன் கர்த்தருக்கு எதிராக நிற்பான். ஆண்டவர் இந்த அபாயத்துக்கு நம்ம எல்லாரையும் விலக்கி காப்பாராக. என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒருபோதும் அடைக்க கூடாது, கடினமாக கூடாது. என் இருதயம் திறந்து கொடுக்கப்படணும். கர்த்தர் என்ன பேசுறாரோ அதற்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். கேள்வி கேட்காம முறுமுறுக்காம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் என்னுடைய விருப்பத்துக்கு பேச மாட்டார், என்னுடைய தேவையை கருதி பேசுவார். நான் பலப்படணும்னா பலப்படுவதற்கு பேசுவார். நான் சீர்பொருந்தணும்னா சீர்பொருந்துவதற்கு எனக்கு பேசுவார். இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தும், என்னை சீர்படுத்தும், என்னை சரிபடுத்தும், என்னை ஸ்திரப்படுத்தும். கரைதிரையற்றவர்களாக அவன் சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்தும். ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா. மூணாவது என்ன பண்ணாருன்னா, 1 ராஜாக்கள் 18:33 வாசிங்க. விறகுகளை அடுக்கி எல்லாரும் வாயிலிருந்து இந்த வார்த்தையை மட்டும் வரணும், உங்களை விட்டுறேன். விறகுகளை அடுக்கி, அள்ளி போடக்கூடாது, அடுக்கி வைக்கணும். விறகு எப்படி வைக்கணும்? பலிபீடம் கட்டியாச்சு, 12 கல்லை வச்சு, உங்களை வச்சு, என்ன வச்சு, அவங்கள வச்சு, அம்மா வச்சு, எல்லாரும் வச்சு பலிபீடம் கட்டியாச்சு. இப்போ அதுல பலிபீடத்தை கட்டினதுக்கு அப்புறம் வாய்க்கால அதுல உண்டு பண்ணியாச்சு, தண்ணிக்கு போறதுக்கு விசாலமாக்கியாச்சு இருதயத்தை. இப்போ அடுத்து இந்த பலிபீடத்தின் மேல விறகுகளை இப்படி அப்படியே குண்டக மடங்கடி போகக்கூடாது, அடுக்கி வைக்காரு. அடுக்கின அர்த்தம் இப்படி வச்சு இதுல கொஞ்சம் அப்படியே அடுக்கி ஒன்று மேல ஒன்று அடுக்கி வைக்கிறார். ஸோ இது என்ன காட்டுதுன்னா, கவுனிங்க, எதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வைக்கணும். விறகுல 3 டைப்பான விறகு இருக்கு. 3 டைப்பான விறகு. ஒன்று காஞ்ச விறகு. சொல்லுங்க, நல்ல காஞ்ச விறகு. சில விறகுலாம் வச்சா சும்மா காணாங்கன்னு எரியும் தெரியுமா? பார்த்தாலே இந்த விறகை பார்த்தாலே சமையல்காரங்களுக்கு உற்சாகம் வந்துடும். சில விறகை பார்த்தா அவங்க மனசு புஷ்னு போய், என்ன இதை போய் வாங்கியிருக்கீங்கன்றான், அவங்க உயிரை கொடுக்கணும். அப்போ 3 டைப்பான விறகு. நல்ல காஞ்ச விறகு ஒன்று. ரெண்டாவது பாதி காஞ்ச விறகு, கொஞ்சம் தான் காஞ்சிருக்கும் அது. மூணாவது பச்சை விறகு. இப்போ சொல்லுங்க, 3 டைப்பான விறகு. என்னென்ன விறகு இருக்கு? நல்ல காஞ்ச விறகு, அடுத்து பாதி காஞ்ச விறகு, அடுத்து பச்சை விறகு. இப்போ இந்த விறகுகளை எதை எங்க வைக்கணும் தெரியணும். எதை எங்க வைக்கணும்? நல்ல திறமையான ஆட்கள். பார்ப்போமே இப்போ யார் என்ன சொல்றேன் பார்ப்போமே.
இப்போ இந்த 3 டைப் விறகுல நல்ல காஞ்ச வரை எங்க வைக்கணும் தெரியுமா? அடியில வைக்கணும். அடுப்புல அடியில காஞ்ச வரை வச்சு அதுக்கு மேல பாதி காஞ்ச வரை எங்க வைப்பீங்க? என்ன சத்தத்தை காணும்? விறகு வச்சாச்சா? அதுக்கு மேல பாதி காஞ்ச விறகு, பச்சை விறகு எங்க வைக்கணும்? மேல வைக்கணும். புரியுதா அந்த ரகசியம்? இப்ப சொல்லுங்க, நல்ல காஞ்ச விறக அடிக்கல, பாதி காஞ்ச வரவ பச்சை வரவ. ஏன்னா எது நல்லா எரியும்னா அதைத்தான் அடியில் வைக்கணும். அப்போ என் கண்ணை ஆண்டவர் திறந்தார். விறகுகளை சரியா அடுக்கு, காஞ்ச விறகை இங்க வை, பாதி பாதி கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கும் பாரு, நல்ல முதிர்ந்த ஆட்களை எங்க வைக்கணுமோ அங்க வை, கொஞ்சம் அரை வேக்காடா இருக்கும், கொஞ்சம் இங்கேயும் வந்து கொஞ்சம் வேகாமே இருக்கும், ஸோ அவங்கள அங்க வை, பச்சையா சிலது இருக்கும் அதை இங்க வை அப்படின்னாரா. ஆண்டவரே, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இந்த சத்தியத்துக்கு ஈடு இல்லப்பா. சபையில யார் 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 எங்கெங்க ஆண்டவர் வைக்கப்படணுமோ அவர்களை அங்கங்க வைக்கப்பட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் எங்க இருக்கணுமோ அங்க இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சோ இனி ஆண்டவர் நம்மளை அடுக்கி வைக்கும் பொழுது அடுக்கி வச்ச இடத்திலேயே இருக்கணும், அடுக்கி வச்ச இடத்திலே இருக்கணும். அந்த இடத்தை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது? நகரக்கூடாது. என்ன எங்க வச்சாரோ அந்த இடத்தை விட்டு நான் அசையவே கூடாது. என்னை எங்க வைக்கணும்னு என் ஆண்டவருக்கு தெரியும். என் ஆண்டவரை கொடுத்த ஊழியருக்கு சொல்லி கொடுத்து நான் வைக்க வைப்பாரு. அந்த இடத்துல நான் பாட்டில் அமைதியா இருந்துகிட்டு நெருப்பை வாங்கிக்கிட்டு எரிந்து கொண்டே இருப்பேன் சொல்லி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருப்பேன். இல்ல நான் அங்கதான் போவேன் அப்படின்னு அடம்பிடிக்க கூடாது. நான் அடியில தான் போய் உட்காருவேன் அடம்பிடிக்க கூடாது. புரியுதான் சொல்றது? அடியில வந்து நீங்க அடியில இடம் நல்ல இடம் தான், ஆனா அங்க அனல் அதிகமா இருக்கும். அதனால புரியுதா? அவங்களுக்கு அந்த சீட்ல உள்ள அனலை அவங்க தாங்குவாங்கன்னு கர்த்தர் அந்த சீட்ல உட்கார வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு மட்டும் அதை கொடுக்கலையே, எனக்கு மட்டும் இதை கொடுக்கல, யாருக்கும் எதையுமே கொடுக்கல, இப்போ கொடுக்க போறதும் இல்லை. ஏன்னா இனி புகை வரக்கூடாதுல்ல, அதை கொடுக்க போறதும் இல்லை. சபைக்கு சபையாகிய சபைக்கு தலை கிறிஸ்து, நம்ம எல்லாரும் அவயங்கள். நான் ஊழியன் என்கிற ஒரு ஸ்தானம், நம்ம நீங்க எல்லாரும் விசுவாசிகள் என்கிற ஸ்தானம். இதை தவிர்த்து வேற எந்த பொறுப்பும் கிடையாது. ஆமா, ஆனா எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. கைக்கு ஒரு வேலை இருக்கு, கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கு, வாய்க்கு ஒரு வேலை இருக்கு, காதுக்கு ஒரு வேலை இருக்கு, காலுக்கு ஒரு வேலை இருக்கு. இதுல எதுவும் பெருசும் இல்லை, எதுவும் சிறுசும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? இப்ப காலு பார்த்து கண்ணிட்ட கையிட்ட கோவப்படக்கூடாது. என்ன ரொம்ப கைய நீட்டி நீட்டி பேசுறேன்னு சொல்லக்கூடாது. கை காலை பார்த்து ரொம்ப நடந்து பேசுறேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் ஒன்னா இருந்தா தான் சரிப்படும். புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்க மூக்கு வந்து உங்க கையோட சண்டை போடுன்னு வைக்கங்களேன், கையோட சண்டை போடுன்னு வைக்கல, என்ன ஓவரா நீ கையை நீட்டிக்கிட்டு இருக்க, அப்புறம் மூக்கு கையிட்ட சண்டை போட்டுன்னு வைங்களேன். இப்ப கைக்கு கோவம் வந்துட்டு கை என்ன செய்வாங்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கொசு வந்து மூக்குல நிற்கும். இப்ப கை என்ன செய்யாது? அடிக்க மாட்டேன். இருந்தா என்னத்துக்காக? டெங்கு வரும். குறைச்சிக்கிட்டே இருந்தா அப்படிதான் வரும், இல்லையா? அப்போ இந்த மூக்குக்கு என்ன தேவைப்படுது? கை தேவைப்படுதா இல்லையா? சொல்லுங்க. அப்போ இதுக்கெல்லாம் இந்த காலு தேவைப்படுதா இல்லையா? அப்போ இது எல்லாத்துக்கும் கண்ணு தேவைப்படுதா இல்லையா? எதுவும் பெருசும் இல்லை, எதுவும் சிறுசும் இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே அப்ப மாதிரி, எல்லாமே சரி சமம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, என்னை எங்க வைக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ, என் கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். நான் நல்லா எரியறவனா, பாதி தான் எரியறவனா, இல்ல எரியவே முடியாதா, என் கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். என்னை எங்க வைக்கணுமோ அங்க வைங்க ஆண்டவரே, என்னை வைங்க ஆண்டவரே. நீங்க வைக்கிற இடத்துல நான் இருப்பேன். நீங்க வைக்காத இடத்துக்கு நான் அடம் பிடிக்க மாட்டேன். நீங்க வைக்கிற இடத்துல போக மாட்டேன்னு அடம்பிடிக்க மாட்டேன். வைக்காத இடத்துக்கு போகணும்னு அடம்பிடிக்க மாட்டேன். கர்த்தர் என்னை எங்க வைக்க விரும்புகிறாரோ அங்க நான் இருப்பேன். அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? அப்படியே முழங்கால் படிடுவோமா?